ஒரு விக்டிம் அல்ல, நான் ஒரு விக்டர். நான் ஒரு தோல்வி அல்ல, நான் ஒரு ஜெயாளி. மனுஷர் உங்க தலை மேல ஏறி நடந்தாங்க, உங்களுக்கு வர இருக்கிற ஆசீர்வாதத்தை தடுத்தாங்க, உங்க பேர்ல பேசினாங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசினாங்க. இந்த சீசன்ல அவங்க என்ன பேசினாலும் எடுபடாது. கர்த்தர் உங்களோடு கூட பறக்கிற பராக்கிரமசாலியாக இருப்பார். தண்ணீரையும் நீங்க கடந்து வந்தது உண்மையானால் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு கொடுக்க போகிறார். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய படிப்புக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு உயர்ந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அப்படியானால் இந்த வார்த்தைகளை பேசும்போது அவர்களுக்கு ஒரு மாற்றம் வரும் என்பதை நான் நம்புகிறேன். நான் தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன், ஒரு மாற்றம் வருவதாக. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், when God decides on something, it will be done. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் உங்க பேர்ல தீர்மானித்த அந்த காரியங்கள் நிறைவேறுவதாக. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்காக முன்குறித்தவைகள் எல்லாம் நிறைவேற போகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த வாரத்தில் நான் ஜெயம் எடுக்க போகிறேன். எனக்கு சாதகமாக கர்த்தர் யாவற்றையும் திருப்புகிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். நான் அவருடைய மகன். அவர் என்னை மறக்கவில்லை. நினைவாயிருக்கிறார். எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். யோபு 22:28 படி அவர் நிர்ணயித்தது அது நிலை வரப்படும். அவர் சித்தம் கொண்டது என் வாழ்வில் நிறைவேறும். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்வில் நிறைவேறும். நான் ஒரு விக்டிம் அல்ல, நான் ஒரு விக்டர். நான் ஒரு தோல்வி அல்ல, நான் ஒரு ஜெயாளி. எனக்குள்ள இருக்கிறவர் ஜெயம் எடுக்கிற யூதராஜ சிங்கம். நீங்கள் தோற்று போக முடியாது. நான் தோற்று போக முடியாது. நான் ஜெயிக்க பிறந்தவன். யாராவது என் கூட சேர்ந்து இந்த prophetic declaration பேசுங்க. தீரமானா ஷண்டர தலகரபாதி அந்தரா. ஆண்டவர் இந்த நாள்ல இந்த prophecy உங்க மேல நான் பேசுகிறேன். நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீங்க. I want to say 5 காரியங்கள் உங்க மேல தீர்க்கதரிசனமா பேச விரும்புறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ முன்னேறி செல், காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். யாராவது சொல்லுங்க, முன்னேறி செல். Go forward. திரும்பி வராதீங்க. திரும்பி வந்துராதீங்க. முன்னாடி செல்லுங்கள். முன்னாடி இருக்கிற சிவந்த சமுத்திரத்தை பார்த்து திரும்பணும்னு யோசிக்காதீங்க. என்ன கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னை முன்னேறி செல்லும்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே நான் தான். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிக்க வச்சது நான் தான். சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்க வைத்தது பார்வோனை பின்தொடர வச்சது நான் தான். பார்வோனை பின்தொடர வைத்தது கர்த்தர். அவங்க உன்னை புஷ் பண்ணாதான், அவருடைய புஷ் பண்ணார்னா நீ முன்னேறி செல்வாய். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உனக்கு பின்னாடி இல்ல, உனக்கு முன்னாடி இருக்கிறது. யாராவது கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah, badala bashandaladara. The Lord says, move forward. யாரா சொல்லுங்க, move forward. சொல்லுங்க, move forward. ஆண்டவரே, நான் முன்னேறி செல்லுகிறேன். சில தீர்மானங்கள் எடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் அதை செய்யட்டுமா வேண்டாமா? ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்கட்டுமா வேண்டாமா? இந்த பிசினஸ் எடுக்கட்டுமா வேண்டாமா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யட்டுமா வேண்டாமா? இன்னைக்கு காலையில கர்த்தர் என்னை எழுப்பி உங்கள் மேல் தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்திருப்பாரானால் அவர் உண்மையாகவே நிச்சயமாகவே உங்க பெயர்ல அக்கறையா இருக்கிறார். நீங்க அந்த ப்ராஜெக்டை எடுங்க. என்னால முடியாதே யோசிக்காதீங்க.
இரண்டாவது காரியம் கர்த்தர் சொல்ல சொன்னாரு, உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறார். ஒத்தாசை அவர் அனுப்ப போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஒத்தாசை வருகிறது. எனக்கு ஒத்தாசை வருகிறது. மனிதர்கள் தயவு கிடைக்கிறது. மனிதர்கள் தயவு கிடைக்கிறது. பரலோக தூதர்களுடைய உதவி கிடைக்கிறது. பரலோக தூதர்களுடைய உதவி கிடைக்கிறது. தேவனுடைய கிருபை கிடைக்கிறது. தேவனுடைய கிருபை கிடைக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு உதவி செய்யும்படி, எனக்கு உதவி செய்யும்படி பணிவிடை ஆவிகளாகிய பணிவிடை ஆவிகளாகிய தேவ தூதர்கள் இப்பொழுது இறங்கி வருகிறார்கள். எனக்கு உதவி செய்யும்படி, எனக்கு உதவி செய்யும்படி நான் காணாத மண்டலத்திலே இருந்து, காணாத மண்டலத்திலிருந்து, பரலோகத்தில் இருந்து தேவ தூதர்கள் என் வீட்டிற்குள், என் பிள்ளைகள் பக்கத்தில், என் பிசினஸ் பக்கத்தில் எனக்காக தேவன் அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் உதவி வரும் கன்மலையை பார்க்கிறேன். அந்த கன்மலையாம் கிறிஸ்து எனக்காக ஒரு சேனையை அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே தீபாராதனமா ஷண்டரதலா ஒரு தேவதூத சேனை இறங்கி வருகிறது. ஓ எஸ் 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 ஒரு சேனையாய். மக்னாயீம் என்றால் சேனை என்ற அர்த்தம். ஒரு தேவதூத சேனை, a camp of angels. உங்களுக்கு கர்த்தர் இறக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வருகிறது, உங்களுக்கு உதவி வருகிறது. நீங்கள் திறந்து விடப்பட்ட, வேலி பிடுங்கப்பட்ட தோட்டமாய் அல்ல, வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுற்றி வேலி அடைக்கிறேன், உன்னை சுற்றி ஒரு அக்கினி மதிலாய் நான் இருப்ப போகிறேன். யாராவது கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் இந்த prophetic declaration பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் முதலாவது சொன்னாரு, நீ முன்னேறி செல், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். இரண்டாவது கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறேன். மனிதர்களுடைய ஒத்தாசை, உனக்கு கர்த்தருடைய ஒத்தாசை, உங்களுக்கு தேவ தூதருடைய உதவி. இந்த மூன்று காரியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மூன்றாவது கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பாதுகாவலின் அரணாய் இருக்க போகிறேன். நான் உன்னை சுற்றி அக்கினி மதிலாய் இருக்க போகிறேன். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் பாராட்டுகிறவர். சகரியா 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் சீயோனை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறேன் என்று சொல்லி, உங்களை சுற்றி அவர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். யாராவது வாயை திறந்து இயேசுவின் நாமத்திலே ஒரு அக்கினி சொல்லுங்க, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி, என்னை பரிசுத்தமாக்குகிற அக்கினி, என்னை பாதுகாக்கிற அக்கினி, எனக்காக யுத்தம் பண்ணுகிற அக்கினி, எனக்கும் எகிப்தியருக்கும் நடுவிலே அக்கினி மதிலா, அக்கினி மதிலா, பரிசுத்த ஆவியானவரே அக்கினியாய் இறங்கி வாங்க, அக்கினியாய் இறங்கி வாங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பார்க்கத்தக்கதாக அக்கினி மதிலாய் வரும். சகரியா 2:5 படி நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பர்வதம், நான் ஒரு சீயோன், என் வீடு ஒரு சீயோன், என் பிள்ளைகள் சீயோன் குமாரத்திகள், என் பிள்ளைகள் சீயோன் குமாரர். எங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி இருக்கிறது, எங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான்காவது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நீடித்த ஆயுஷை தரப்போகிறேன், நான் உனக்கு சுகத்தை தரப்போகிறேன். நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பாய். சங்கீதம் 118:17 கர்த்தர் சொல்லுகிறார், நீ அற்ப ஆயுஷிலே மரிக்க போகிறதில்ல, நான் உனக்கு ஜீவனை தரப்போகிறேன். ஓ ரகடதலமா, வியாதிகள் மறைவதாக. இந்த வாரம் கீமோதெரபிக்கு போனோம், இந்த வாரம் டயாலிசிஸ் போனோம், இந்த வாரம் உங்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், டெங்கு ஃபீவர்ல இருக்கிறீங்க, லிவர் சிரோசிஸ் ஆயிருக்குது. இந்த வாரம் உங்க ஹார்ட்ல இருக்கிற பிளாக்கை ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ண போறாங்க.
இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், குணமானீர்கள், குணமானீர்கள். ஆமென். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீங்க அற்ப ஆயுசில் மரிப்பது இல்லை, உங்க பிள்ளைகள் மரிப்பது இல்லை. உங்களை பிள்ளைகளை சுற்றி வேலி அடைக்கிறார், உங்க குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்கிறார். நீடித்த ஆயுசு நாட்கள், நீடித்த ஆயுசு நாட்கள். அநேகர் காலையில் புறப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வரேன்னு சொல்றவங்க 5000 பேர் இந்தியாவில் திரும்பி வருவதில்லை. காரணம் விபத்துக்கள், எத்தனையோ வியாதிகள். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், உன் பிள்ளைகள்கிட்ட காண்பிப்பேன், உன் வேலையில காண்பிப்பேன், உன்னை திருப்தியாக்குவேன். நீடித்த நாட்கள். நீயே ஆச்சரியப்படுகிற அளவு உனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15 படி கர்த்தர் சொல்கிறார், I will give you a long life and I will bless you. யாராவது ஆமென் சொல்லுங்க. ஐந்தாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருகிறேன். தீயையும் தண்ணீரையும் நீ கடந்து வந்த, தீயையும் தண்ணீரையும் நீ கடந்து வந்தாய் அல்லவா? கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விசாலங்களுக்கு கொண்டு போகிறேன், நான் உன்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போகிறேன். நீ செழிப்பான இடத்துக்கு மூவ் பண்ற. கர்த்தர் உங்களை சொல்லுங்க, எங்களை செழிப்பான இடத்திற்கு கர்த்தர் எங்களை ஆண்டவர் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் எனக்கு செழிப்பான இடத்தை விஸ்தாரமான இடத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி அப்பா. என் ஆண்டவரே உமக்கு நன்றி. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களுக்கு இப்பொழுதோ கர்த்தர் செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் உங்க சீசனை மாத்திட்டார். இனி உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். இனி உங்க வீட்டுல சமாதானம். ஏசாயா 32:18 படி சமாதான ஜன தர ஸ்தாபனங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களும் அமைதியாய் தங்கும் இடங்களில் கூடியிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று கடந்து வந்தீங்க தெரியுமா? தீயையும் தண்ணீரையும் நீங்க கடந்து வந்தது உண்மையானால் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு கொடுக்க போகிறார். யாராவது ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சங்கீதங்களில் 66:12 சொல்கிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணிடு. அது ஒரு சீசன். மனுஷர் உங்க தலை மேல ஏறி நடந்தாங்க, உங்களுக்கு வர இருக்கிற ஆசீர்வாதத்தை தடுத்தாங்க, உங்க பேர்ல பேசினாங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசினாங்க. இந்த சீசன்ல அவங்க என்ன பேசினாலும் ஈடுபடாது. கர்த்தர் உங்களோடு கூட பயங்கர பராக்கிரமசாலியாய் இருப்பார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டி. யாராவது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நீங்கள் நீதியில் நடங்கள், நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை நீதியின் வலது கரத்தினால தாங்குகிறார். நீங்க செழிப்பான இடத்துக்கு மூவ் பண்றீங்க. யாராவது வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இட்ஸ் a prophetic declaration. I am speaking prophetically over you. இதை உம்முடைய பிள்ளைகள் பேர்ல பேசும்படி நீர்தான் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நான் நம்புகிறேன். என் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியை நான் நம்புகிறேன். என்னை அழைத்த பிதாவினுடைய அழைப்பை நம்புகிறேன். அப்படியானால் இந்த வார்த்தைகளை பேசும்போது அவர்களுக்கு ஒரு மாற்றம் வரும் என்பதை நான் நம்புகிறேன். நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன், ஒரு மாற்றம் வருவதாக. கையை உயர்த்தி வாயை திறந்து ஒரு மாற்றம் வருகிறது நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன்.
சொல்லுங்க, என் பின்னாடியே சொல்லுங்க, ஆண்டவர் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். என்னோடு என் பேசுகிறார். வாழ்க்கை இன்றைக்கு மாறுகிறது. என் வாழ்க்கை இன்றைக்கு மாறுகிறது. இன்று முதல் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆசீர்வாதமாக ஆகாய் இருப்பேன். 2:19 படி ஆகாய் 2:19 இன்று முதல் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆறாவது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பரலோக ஞானத்தை கொடுக்க போகிறேன். யாராவது சொல்லுங்க, டிவைன் விஸ்டம். டிவைன் விஸ்டம். டிவைன் விஸ்டம். டிவைன் விஸ்டம். சொல்லுங்க, தெய்வீக ஞானம். தெய்வீக ஞானம். நான் மனுஷர் ஞானத்தில் மாத்திரமல்ல, நான் மனுஷர் ஞானத்தில் நான் மாத்திரமல்ல, தெய்வீக ஞானத்தில் நடக்க போகிறேன். நான் தெய்வீக ஞானத்தில் நடக்க நான் போகிறேன். தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய படிப்புக்குமே சம்பந்தமில்லாத ஒரு உயர்ந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பெசலேயலுக்கு கொடுத்த அந்த அனாயிண்டிங்கை ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். பெசலேயல் மேல் இருந்த பெசலேயல் மேல் இருந்த அந்த ஞானத்தின் ஆவி, அந்த ஞானத்தின் ஆவி நுணுக்கமாய் காரியங்களை செய்ய, நுணுக்கமாய் காரியங்களை செய்ய, வினோத விஸ்திரமாய் காரியங்களை செய்ய, வினோத விஸ்திரமான காரியங்களை செய்ய, நோவல் ஐடியாஸ், நோவல் ஐடியாஸ், கிரியேட்டிவ் ஐடியாஸ், கிரியேட்டிவ் ஐடியாஸ் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள் டவுன்லோட் பண்ணப்படுவதாக, எனக்குள் டவுன்லோட் பண்ணப்படுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, நீ சொன்னீரே, நீ சொன்னீரே, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம், பூமியில் உள்ள சகல ஜனங்களை நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்னீரே. மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்னீரே. யாத்ரா 31ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 2ஆம் வசனம் முதல் பெசலேயலுக்கு நீங்க கொடுத்த அந்த ஆசீர்வாதம், பெசலேயலுக்கு நீங்க கொடுத்த அந்த ஆசீர்வாதம், வினோதமான வேலைகளை செய்ய, வினோதமான வேலைகளை செய்ய, வினோதமான வேலைகளை செய்ய, வினோதமான வேலைகளை செய்ய, ஆண்டவரே அவனுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்தீரே. அவனுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்தீரே. பொன்னிலும் வெள்ளியிலும், பொன்னிலும் வெள்ளியிலும், வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கு, வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கு, அவன் யோசித்து வேலை செய்வதற்கு, அவன் யோசித்து வேலை செய்வதற்கு, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டுவதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டுவதற்கும், மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும், மரத்தை சித்திர வேலை செய்வதற்கும் வேண்டிய ஞானம், வேண்டிய ஞானம், புத்தியும் அறிவும், புத்தியும் அறியும் அவனுக்கு உண்டாக, அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினால் நிரப்பினேன்னு சொன்னீங்களே. தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று என் மேல அந்த தேவ ஆவியானவர் இறங்கி வருவாரா? தேவ ஆவியானவர் என் மேல் இறங்கி, என் மேல தேவ ஆவியானவர் இறங்கி வருவாரா? தேவ ஆவியானவர் இறங்கி இன்றைக்கு அவருடைய ஞானம் என் மேல் வருகிறது. இந்த ஞானம் இந்த நாள்ல வருகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு பிரச்சனைக்கு, ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் ப்ரொவைடராய், சொல்யூஷன் ப்ரொவைடராய் கம்பெனியில, என் கம்பெனியில என்னை வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கம்பெனியே எனக்கு salary உயர்த்த போகிறது. என் கம்பெனியே எனக்கு salary உயர்த்த என்னுடைய போகிறது. கான்ட்ரிபியூஷனை பார்த்து, என்னுடைய கான்ட்ரிபியூஷனை பார்த்து, என்னுடைய ஸ்தாபனம், என்னுடைய கம்பெனி, என்னுடைய கம்பெனி என்னை உயர்த்தி கனப்படுத்த போகிறது. என்னை உயர்த்தி கனப்படுத்த போகிறது. இந்த நாளில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் யாருக்கும் பாரம் இல்லை. நான் யாருக்கும் பாரம் இல்லை. நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நான் என் வீட்டுக்கு ஆசீர்வாதம். நான் என் வீட்டுக்கு ஆசீர்வாதம். நான் என் வேலைக்கு ஆசீர்வாதம். நான் என் வேலைக்கு ஆசீர்வாதம். நான் என் பிசினஸ்க்கு ஆசீர்வாதம். நான் என் பிசினஸ்க்கு ஆசீர்வாதம். சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம். நான் என் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம். என் சபைக்கு நான் ஒரு ஆசீர்வாதம். சபைக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏழாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைச்சு பார்க்காத அளவு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போறார். அநேக ஜாதிகளுக்கு நீங்க கடன் கொடுக்க போறீங்க. இன்னைக்கு கொஞ்சமா இருக்கிறதுனால தான் எண்ணி கொடுக்குறீங்க. கொஞ்சமா இருக்கிறதுனால சரி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனா நமக்கு இவ்வளவு தேவை இருக்குது, அதனால தானே யோசிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கணக்கு இல்லாம கொடுத்துட்டாருன்னா நீங்க ஏன் யோசிக்க போறீங்க? அள்ளி கொடுக்க மாட்டீங்க. கர்த்தர் இன்னைக்கு அதற்காக உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே உபாகமம் 28:12 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார். வேலையை ஆசீர்வதிப்பார். வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார். நல்ல பொக்கிஷசாலை, நல்ல பொக்கிஷசாலை உங்களை தேடி நீங்க நினைச்சு பார்க்காத ஆர்டர் வரப்போகிறது. உயர்வு வரப்போகிறது. வானம் திறக்கிறது. இதுவரைக்கும் நீங்க ஹேண்டில் பண்ண பிக்கெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு?
இதுவரைக்கும் நீங்க ஹேண்டில் பண்ண பிக்கெஸ்ட் செக் எவ்வளவு? கர்த்தர் சொல்றார், அதை விட பல 1000 மடங்கு ஆமென். நான் தரப்போகிறேன். ஆமென். ஹalleluya. இதுவரைக்கும் நீங்க 1000ங்களை பார்த்திருக்கிறீங்க, லட்சங்களை பார்க்கல. உங்களை லட்சங்களை பார்க்க வைப்பார். ஆமென். இதுவரைக்கும் நீங்க லட்சங்களை பார்க்கல, ஆமென். லட்சங்களை பார்த்தீங்க, கோடிகளை பார்க்கல. கோடிகளை காண வைப்பார். ஆமென். I want to declare in the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு செக் வருகிறது. செக் வருகிறது. அந்த செக் ஒரு ஹை வேல்யூ செக். ஹை வேல்யூ செக் 2.3 crores-க்கு உங்களுக்கு அந்த ஹை வேல்யூ செக் வருகிறது. ஆமென். வருகிறது. 2.3 crores. இயேசுவின் நாமத்தில். இன்னொருத்தருக்கு 5 to 8 crores. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் 5 crores, அடுத்த இன்ஸ்டால்மென்ட் 8 crores கர்த்தர் தரப்போகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு திரளாய் பெருகுவார்களா? இன்றைக்கு திரளாய் பெருகுவார்களா? உபாகமம் 1:11 படி, உபாகமம் 1:13 படி, இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கிறோம், இருக்கிற நிலைமையை பார்க்கிறோம், 1000 மடங்கு பெருக போகிறார்கள். 1000 மடங்கு பெருக போகிறார்கள். 1000 மடங்கு பெருக போகிறார்கள். 1000 மடங்கு பெருக போகிறார்கள்.